திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவை என்பது குறித்து இன்றைக்குள் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாளாக இன்று நேர்காணல் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 20 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவை 20 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து அந்தந்த கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக கட்சிகளுடன் தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இன்றைக்குள் எந்தெந்த தொகுதி என அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எல்லா கட்சிகளுடையும் எந்தெந்த தொகுதியில் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிருக்கிறோம். இருந்தாலும் மரபுப்படி எல்லா கட்சிகளுடைய கூட்டணியினுடைய எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த தொகுதி முழுமையாக அடைந்ததற்கு அதற்கு பிறகு முழுமையாக வெளியிடப்படும். இதனைத் தொடர்ந்து திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்து ஸ்டாலின் அறிவிப்பார் என தெரிவித்தார். எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்துவிட்டோம். அதனை முறைப்படி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான நேர்காணல் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறவுள்ளது. முதல் நாளான நேற்று சேலம், கள்ளக்குறிச்சி, கரூர், தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 20 தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற்றது. சிட்டிங் எம்பிக்களான பொள்ளாச்சி மகேந்திரன், சேலம் பன்னீர்செல்வம், திருப்பூர் சத்யபாமா உள்ளிட்டோரும் நேர்காணலில் பங்கேற்றனர். இதேபோல் தேனி, விருதுநகர் தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்த ஓ. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் உள்ளிட்டோரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. மற்ற 19 தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதேபோல் 17 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் நாளை முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. திருவாரூர் தொகுதிக்கு ஏற்கனவே விருப்ப மனு பெறப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் போட்டியிட மீண்டும் மனு அளிக்க வேண்டாம் என அதிமுக அறிவுறுத்தியுள்ளது. தேமுதிக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலும் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது.